Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் 2023 கொஸ்டின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் வந்து சில டிஸ்ட்ரிக்டில் முடிஞ்சிருக்கு இந்த இயர்லேயும், சில டிஸ்ட்ரிக்டில் ஃபர்தர் ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வைக்கிறாங்க இல்லையா எக்ஸாம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்க்கில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை முடிச்சுட்டு இதை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ எல்லாமே வந்து எல்லா சப்ஜெக்ட்க்கும் போட்டிருக்கேன். சயின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா கையில் ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் இப்போ நம்ம 50 மார்க்ஸ் நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்று வந்து ஓரல் ஆன்சர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா எழுதுறதுக்கு நமக்கு எழுதி பார்க்க நமக்கு டைம் இருக்காது. ஓரலாக என்ன பண்ணுங்க, எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து எது வந்து ஸ்ட்ரக் ஆகுறீங்க, எது கஷ்டமாக இருக்கோ அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற ரஃப் நோட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நேம் எழுதிக்கோங்க. இப்போது டிஃபைன் டாக்ஸானமி அது உங்களுக்கு தெரியலையோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. முடிச்சுட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த கொஸ்டின் பேப்பரை முடிச்சிடணும். அதுக்கு தான் நான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தவங்க ஐம் ஷுர் இதை வந்து 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸில் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் ஓரலாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் ஓவரால் உங்களுக்கு கவர் ஆகிடும். 50 out of 50 எடுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் 1 மார்க்ஸ் நீங்கள் தரோவா நீங்கள் தான் வந்து அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டினாக சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டின் வந்து இல்லை எந்த சாப்டர், ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா, எங்கே வந்து உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்கள் 50 மார்க்ஸ் இல்லைங்களா? இதில் 1 மார்க்ஸ் வந்து எத்தனை மார்க்ஸ் தராங்க, நமக்கு 8 மார்க்ஸ் தராங்க. ஸோ 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் 50ல் 8 மார்க்ஸ் வந்துடுது. ஸோ ரிமைனிங் 42 மார்க்ஸ் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுலேயும் நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடுத்தது சிலதெல்லாம் வந்து இந்த 2 மார்க்ஸ்லேயே கூட 1 மார்க் மேத்ஸ் த ஃபாலோயிங் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதனால் அதை பாருங்கள், இங்கே 2 மார்க் தான், பட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க, மேட்ச் ஷீட் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் 2 to 4 மார்க்ஸ் நமக்கு கன்ஃபார்ம். ஸோ 8, 9, 10, 11, 12 மார்க்ஸ் வந்துருச்சுங்களா 1 மார்க்லே. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்க மேக்ஸிமம் அதிலே கவர் ஆகிடும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே வந்து கவர் ஆகிடும். பட் உங்கள் கையில் இருக்கிறது வந்து அந்த 1 மார்க்ஸை நீங்கள் தான் படிக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா? எல்லா லெசனில் இருக்க 1 மார்க்ஸ் நீங்கள் தரோவாக பார்க்கணும். இது பாருங்கள் 4 மார்க்கில் கூட ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் படிச்சிங்கன்னா இதில் ஒரு 4 மார்க் உங்களுக்கு வருது பாருங்கள். ஸோ 2 to 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸில் வந்தது, தென் 4 மார்க்ஸில் 4 மார்க்ஸ் வந்தது, அடுத்து 8 மார்க்ஸ், 8 + 4 12, 12 + 4 16 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ்லேயே கவர் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து 16 இல்லையா, 34 மார்க்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு பார்க்கணும். ஸோ நம்ம டீட்டெயிலாம் கூட நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணியிருப்போம். அந்த டீட்டெயிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட நியர்லி 45 அபவ் கண்டிப்பாக வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம், சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பர், ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வந்து சயின்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டேன் அப்படின்றவங்க இந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் இருக்காது. அதுக்கு அடுத்தது எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன மார்க்ஸில் கேட்குறாங்க, நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கூட ப்ரெசென்ட் பண்ணுறதுலையோ இல்லை இதுக்கு ட்ராயிங் வரையணுமா என்னன்றது முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஐடியா வரும். இதை இப்படி எழுதலாம், அதை அப்படி எழுதலாம், அப்புறம் ப்ரெசன்டேஷன் இப்படி தரலாம் அப்படின்ற மாதிரி கூட உங்களுக்கு ஐடியாஸ்லாம் வரும். அதே மாதிரி இதில் இத்தனை கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து அங்கே போயிட்டு எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எழுதும் போது கூட உங்களுக்கு வந்து அந்த ஃபியர் இருக்காது. உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம இத்தனை கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக அதை வந்து இன்னும் ஈஸியாக்கிடும், சரிங்களா? ஸோ போல்டாக நீங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம். எக்ஸாம் ஃபியர் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம் ஃபியர் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் அதிகமாகும். உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஸோ நம்ம வந்து இன்னும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். ஐம் ஷுர் நீங்கள் வந்து இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா 50 out of 50 தாராளமாக வாங்கலாம். பட் நீங்கள் வந்து நான் சொன்னதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், 1 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது, தரோவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அடுத்த இயர் என்ன பண்ண போகிறீங்க, 10th போக போகிறீங்க. ஸோ அதனால் இப்போலேருந்தே வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். நம்ம யூனிட் வைஸ் நம்ம பண்ணுறோம். அடுத்தது இது இந்த மாதிரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கே வந்து நியர்லி 6-7 கொஸ்டின், 6-7 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரு சப்ஜெக்ட்க்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் 6 to 7 டிஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது
அதிலே வந்து மேக்ஸிமம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓவரால் நம்ம லெசன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதனால நீங்க கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் கேதர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா, ஒரு லெசன் முடிச்ச உடனே கூட யூனிட் டெஸ்ட்ன்னு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்பவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிசிக்ஸ்ல ஒரு லெசன் முடிச்சுட்டாங்களா, அந்த யூனிட்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா இருக்கும். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஏன்னா நம்ம கூட அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த யூனிட் வைஸ் நீங்க வந்து யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இல்ல இந்த லெசன போட்டு யூனிட் டெஸ்ட்ன்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு லெசன் முடிச்ச உடனேவே அந்த லெசனுக்கான யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, அது யூனிட் வைஸ் முடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே கவர் பண்ணும்போது ஒரு யூனிட் வைஸா நம்ம முடிச்சிட்டோம். ஓவரால் நம்ம வந்து இந்த மாதிரி மிட் டெர்ம் கொஸ்டின் பேப்பர், அதுக்கு அடுத்தது குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர், அடுத்து செகண்ட் மிட் டெர்ம் வரும். அந்த கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டின் பேப்பர் கேதர் பண்ணி நீங்க ரிவைஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட மார்க்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட மார்க்ஸ்ல இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா தெரியும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிகாஸ் நீங்க வந்து 10th போக போறீங்க. ஸோ இந்த இயர்ல இருந்தே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பாருங்க. இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர வந்து நீங்க வந்து உட்கார்ந்து நல்லா ஓரலா சொல்லி பாருங்க. ஓரலா சொல்லிட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் எங்க எங்க நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு, அத வந்து கரெக்ட் பண்ணணும். அத ரெக்டிஃபை பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்களே வந்து சால்வ் பண்ணணும். இதுக்கு தான் செல்ஃப் கரெக்ஷன். நீங்க எழுதிட்டு கரெக்ஷன் பண்ணாலும் ஓகே. இல்ல நான் ஓரலா டைம் இல்ல, ஓரலா சொல்லி பார்க்குறேன் அப்படின்னாலும் ஓகே. பிகாஸ் நீங்க 9th ஸ்டாண்டர்ட் டீட்டெயில் எல்லாம் பெருசா இருக்கும். நீங்க ஓரலா சொல்லிட்டு எங்கெங்க லேக் ஆகுறீங்கன்றத மட்டும் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பிரசன்டேஷன் நீட்டா குடுங்க. டிராயிங் எல்லாம் நல்லா வரையுங்க. ஓவர் ரைட்டிங் வேண்டாம். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.